வணக்கம். சென்னை பாரிமுனையில் உள்ள தனியார் உணவு விடுதியில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு மக்கள் கட்சி சார்பாக இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு கட்சியின் தலைவர் SV ராஜராஜன் அவர்கள் தலைமை வகித்தார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசி அவர் தெரிவித்திருப்பதாவது: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சி, சினிமா தலைமையிலான ஆட்சி ஆகியவற்றை தவிர்த்து மக்கள் சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் களத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜல்லிக்கட்டு மக்கள் கட்சி 234 தொகுதிகளிலும் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளது. முதற்கட்டமாக 175 தொகுதியில் போட்டியிட வேட்பாளர்கள் தயார் நிலையில் உள்ளனர். மீதமுள்ள தொகுதிக்கு ஒரு வாரத்தில் வேட்பாளரை முடிவு செய்த பின் சென்னை அல்லது திருச்சியில் அறிமுகம் செய்ய உள்ளோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களிடம் ஆதரவு கேட்டிருக்கும் நிலையில் எங்கள் கட்சி சார்பில் 2 தொகுதிகள் கேட்டு உள்ளனர். இதுகுறித்து கலந்து ஆலோசித்த பின்புதான் முடிவு எடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர். இந்நிலையில் தொகுதி ஒதுக்கினால் மட்டுமே எங்கள் கட்சியின் நிலைப்பாடு பற்றி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து அறிவிப்போம் என்று கூறினார். பின்னர் 15 முக்கிய அம்ச கோரிக்கைகள் பற்றி கூறினார். கோரிக்கைகள் யாதெனில்: ஏழை பணக்கார வேறுபாடின்றி மருத்துவம், வேலை வாய்ப்பிற்கு முக்கியத்துவம் வழங்குதல், விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், நெசவாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும், ஆண்டிற்கு 10 லட்சம் புதிய வேலைவாய்ப்பினை இளைஞருக்கு வழங்கப்படும், 5 ஆண்டுகளில் கூவத்திணை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். இறுதியாக தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதே ஜல்லிக்கட்டு மக்கள் கட்சியின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். ஜல்லிக்கட்டு போராட்ட இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு மக்கள் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் எங்கள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளார்கள். எங்கள் கட்சி இதுவரை ஆரம்பித்து 3 ஆண்டுகளில் இதுவரைக்கும் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைந்துள்ளார்கள். எங்கள் கட்சியை 15 திட்டத்தினை நாங்கள் வகுத்துள்ளோம். அதில் முக்கியமாக அனைவருக்கும் இலவச கல்வி மற்றும் ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் இலவச மருத்துவம் மற்றும் 5 ஆண்டுகளில் சென்னை கூவத்தினை குடிநீராக்கும் திட்டத்தையும் நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். மேலும் படித்த இளைஞர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த செயல் திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்தியுள்ளோம். மற்றும் விவசாயம், வேளாண்மை, நெசவு தொழில் மற்றும் சிறு தொழில் வளர்ச்சிக்கு எண்ணற்ற பல திட்டங்களை எங்கள் கட்சியில் நாங்கள் வகுத்துள்ளோம். மேலும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற பல திட்டங்களை எங்கள் கட்சி வகுத்துள்ளது. எங்கள் கட்சி முதல் முறையாக இப்போது சட்டமன்ற தேர்தலிலிருந்து நாங்கள் பங்கெடுக்க உள்ளோம். இதற்காக அனைத்து விருப்ப மனுக்களையும் இதுவரை 175 தொகுதிகளுக்கு எங்களிடம் விருப்ப மனுக்கள் தரப்பட்டுள்ளன. மேலும் இருக்கும் நிலுவையில் தொகுதிகளிலும் இப்ப விருப்ப மனு பெறுவதற்காக சென்னை மாவட்டத்தில் முதல் முறையாக கலந்தாய்வு கூட்டத்தினை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். DMKல எங்களை கேட்டாங்க, நீங்க அந்த வாட்டி ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 2 சீட்டு கேட்டிருந்தோம். DMKல புவனகிரி அண்ட் கடவுள் கேட்டிருந்தோம். இது வரைக்கும் அவங்க கமிட்டியில டிசைட் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க இன்னும் முடிவை இன்னும் அறிவிக்கல. அட்லீஸ்ட் ஒரு தொகுதியாவது கொடுத்தாங்கன்னா நம்ம திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கலான்ற ஒரு முடிவுல இருக்கோம். ஆமா, அவங்க இல்லைன்னா எங்க 234 அவங்க அறிவிக்கையில இல்லை என்றால் நாங்க 234 தொகுதியிலும் போட்டியிட வேட்பாளர்கள் தயாராக. உயர்திரு கலைஞர் அவர்கள், MGR அவர்கள், ஜெயலலிதா அவர்களுக்கு தொடர்ந்து தமிழக மக்கள் சினிமா தலைமைக்கு வேண்டிய வாய்ப்புகளை கொடுத்திருக்காங்க. இனிமே தமிழக மக்கள் சினிமா தலைமையை தவிர்க்கணும்னு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். அதனால மக்கள் நல்ல இளைஞர் நல்ல தலைமையை இறுதி செய்ய வேண்டும். ஏன்னா சினிமா தலைமை எடுக்கும் போது அவங்களுக்கு கீழ்மட்ட மக்களின் பிரச்சனைகள் அவங்களுக்கு அறிய வாய்ப்புகள் கிடையாது. நாங்கள் கீழ்மட்டத்திலிருந்து மக்களிடம் பணியாற்றி வருகிறோம். எங்களுக்கு தான் அடிமட்ட மக்களின் பிரச்சனைகள் என்ன என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும். இதே ஒரு சினிமா தலைமை அணுகும் போது அது அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அதனால சினிமா தலைமை தமிழகத்தை இனியும் தமிழக மக்கள் தவிர்க்க வேண்டும். கேரள மக்களை போல் சினிமா தலைமை தமிழக மக்கள் தவிர்த்தார்கள் என்றால் தமிழ்நாடு சிறந்த வளம் பெறும் என்பது எங்களுடைய கருத்து. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாநில செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில மகளிர் அணி தலைவி வந்தனா, கட்சி ஆலோசகர் ரவிசங்கர் உட்பட துணைத் தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.